பாருங்கள் அந்த கிரகத்தை. யார் கிரகம் நீங்க தெரிஞ்சுக்கா? சாந்தி சிரிக்கியா முகம் கட்டையில பாரு மூஞ்சி மோர் சாந்தி ஸ்ரீனி அழகா எனக்கு சொல்லி வச்சிருக்கேன். சாந்தி சிரிக்கி அந்த அம்மா நல்லா பேசும். முதல்ல அந்த கிரகம் வெளியே வரது எது எந்த கிரகம் எங்க இருக்குன்னு பாப்பா. அந்த மறுபடியும் எல்லாம் போய் சேர்க்கிறோம் பரவாயில்லையா? சுத்தி பார்த்து நிற்பாரு. எங்க கட்டி வர உனக்கு உடம்பு வீக்கா போறதுல ஒரு காரணம் இருக்கு. வழக்க வழக்கத்தை கம்மி பண்ணுவோம். சாப்பிடுவாப்ல நினைக்கிறேன். வச்சுக்கிறேன் பக்கத்துல படுத்து வச்சிடணும். சென்ட்ரல் வர்றேன். அதே கலந்து வச்சுறாங்க. கார்த்திக் ராஜா தூக்கிட்டு போற போறேன். 2 பேரும் ஒரே கடையில் வாங்கிட்டாங்கம்மா. 33,233 ரூபா. 33,233 ரூபா. ஒரு பேன் கொண்டு வரல, தண்ணி கொண்டு வரல, போற கண்ணாடி கொண்டு வரல, பவுடர் வாங்குறது இல்ல. தங்க நகை மட்டும் பவுடர் வாங்குறது கிடையாது, கண்ணாடி புண்ணியமே ஒரு ஆகிய முனியே புல தெரியல இதை புல தெரியல புண்ணியமே ஒரு ஆகிய முனியே புல தெரியல இதை புல தெரியல இப்படித்தான் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று முறையோடு வரவேற்பு கொடுத்த உமக்கள் நானும் முறையோடு வரவேற்பை கொடுத்துவிட்டு பிறகு பார்த்து மகளே நீ வாங்கு உன் கோத்திரமாக மகளே உன்னை பற்றி அனைத்து விவரம் தெரிந்தவனாக இருந்தாலும் உன்னை பற்றி உன்னிடத்திலே நான் ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். அதற்கு நீ விவரமா பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரொம்ப வருத்தப்பட்டாரு சாமி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த ஊர்லயுமே கோவில் இல்ல சுரேஷ், எந்த ஊர்லயுமே கோவில் இல்ல, யாருமே பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. நாரதருங்க பெயர் வைப்பது தெரியுமா? மாரியம்மான்னு பேர் வச்சுப்பாங்க குழந்தைங்க. மாரியம்மான வீட்டுல இருக்காங்க, மாரியம்மா இங்க வா வான்னு கூப்பிட அந்த பிள்ளையும் ஓடி வரும். மாரியம்மாக தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வரும். மகாலட்சுமி மகாலட்சுமி வாமா இங்க, மகாலட்சுமி இங்க வா அப்படின்னு பேர் வைப்பாங்க. மகாலட்சுமி ஒரே வீட்டுக்கு கூப்பிட கூட அந்த வாயில மகாலட்சுமி மகாலட்சுமி ஒரு நாளைக்கு கூப்பிட கூட எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மகாலட்சுமி கூப்பிட அத்தனை வீட்டுல சுபிச்சோம். அதனால சாமி பேர் வச்சாங்க மகாலட்சுமி, மாரியம்மா, காமாட்சி, கருமாரி அப்படின்னு பேர்கள் வச்சாங்க. ஆண்களுக்கு அதே மாதிரி பேர் வைப்பாங்க. குபேரன் அப்படின்னு வைப்பாங்க. குபேரா இங்க வா அப்படிம்பாங்க. சீனிவாசா இங்க வா அப்படிங்கிற தெய்வங்களை கூப்பிடுற மாதிரி நாங்க 2 பேர் வச்சு கூப்பிட முடியும் சொல்லுங்க? இப்ப இந்த தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு வீட்டு குழந்தைகளுக்கு பேர் வச்சு கூப்பிட்டா அதுக்குள்ள வீட்டுல தெய்வங்கள் வந்து அவங்க சுபிச்சம் கிடைக்கும். சரி, கோவிலில் படம்ல வருத்தப்பட்டாங்க. இப்ப இந்த நாடகத்துல எழுது வந்து டிடி தவத்திரு சங்கரா சுவாமிகள் சாந்தி சிரிக்கியா இங்க தலை அடிக்குதுன்னா கொல்லிக்கட்டை எவ்வளவு தலையை புரிஞ்சுக்கணும். தலை அடிக்குன்னா கையில சொன்னா அடிப்படணும். எரிச்சுக்கிட்டு கொல்லிக்கட்டுக்கு தலையை சொன்னா என்ன வேணும்? அது மாதிரி ஒரு வேகப்போது பாருங்க. அப்ப படம் வைக்கணும் பார்த்தோம். நாடகத்தை என்ன டிடி தவத்திரு சங்கரா சுவாமிகள் 1867 பிறந்து 1922 மரணம் அடைந்த தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரா சுவாமிகள். அவர் நாளைக்கு 3000 கலைஞர்கள் சாப்பிடும். உங்க நாள யாராவது சாப்பிடுறாங்களா? உங்க படத்தை வீட்டுல
மாற்றுறதுக்கு அவர் பண்ணதுக்கு எல்லா வீட்லயும் இருக்கு. எல்லா வீட்லயும் விளக்கேற்றி தான் வர்றோம். எல்லாருமே பவுடர் போடும் போது சாமி படத்துல சங்கராசாமி படத்துல முன்னாடி வச்சு பவுடர் போடுறோம். அவன் படத்தை வச்சுக்கணும்னா பெருமை இருக்கு. தெய்வங்கள் படத்தை வீட்டுல வச்சுக்கிறோம். பெரிய பெரிய தலைவர்கள் படத்தை வீட்டுல வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்கள போல நம்ம வாழணும், அவங்கள போல சந்தோஷமா இருக்கணும், நல்லபடியா மக்களுக்கு 4 பேர் நல்லது செய்யணும், நம்மளால 4 பேர் வாழணும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? அப்ப வீட்டுல அவரோட படத்தை மாட்டினா அதுக்கு அர்த்தம் இருக்கு. உங்க படத்தை எப்படி மாட்ட முடியும்? ரொம்ப ஆனா ஒரு விஷயத்துல ஒரு பேர் ரொம்ப நல்லா விளங்க தெரியுமா? ஊர்ல பஞ்சாயத்து பேசுவாங்க, சாவடின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல பஞ்சாயத்து சாவடி போது 10 பேர் பெரியவங்க ஆம்பளைலாம் முக்கியஸ்தெல்லாம் பஞ்சாயத்து பேசிக்கிருப்பாங்க. நின்று போட்டு கொடுக்க வந்து ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. உடனே அப்ப சொல்லுவாங்க பெரிய மனுஷன், டேய் நாரதர் விழாவுக்கு வந்துருக்கீங்க, முதல்ல இடத்த என் பேர் சொல்லி பாட்டு அப்படிமா. அந்த இடத்துல உங்க பேர் அதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். இந்த மாதிரி இடத்துல நம்ம பேர் இருக்கே அப்படின்னு பெருமைப்படணும். அதை விட்டு கிரகம் தான் நான் கிரகம் தான் ஒத்துக்கிறேன். பூமிங்கிற கிரகத்தில் கிரகித்து வாழ்பவர்கள். இந்த பூமியோட வேலை என்ன? தனக்கு தேவையானதை கிரகித்துக் கொள்ளுதல். சனி கிரகத்திலிருந்து இழுத்துக்குது அந்த கதிர்வீச்ச பூமாதேவி கிரகித்துக் கொள்ளுதல். செவ்வாய் அந்தாகாரன் அந்த கிரகத்திலிருந்து தனக்கு தேவையானதை கிரகிச்சுக்கிறேன். அந்த சூரியனை சுற்றி இருக்க 9 கிரகத்திலையும் தனக்கு தேவையானதை கிரகித்துக் கொள்வதால் கிரகம் பேர். படித்ததை நாம் கிரகித்துக் கொள்வதால் பிறருக்கு நாம் சொல்கிறோம். நாம் சொல்வதை அவர்கள் கிரகித்துக் கொள்வதால் அவர்கள் நமக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கிறாங்க. அப்ப நல்லா பாடுற, நல்லா பேசுற, நல்லா பாடுற அப்ப நான் உன்னை சொல்லி நினைச்சியா? விவரமா பேசுறேன் விவரம் கதனமா பேசிக்கிறீங்க. ஒன்னே முட்டாச்சிருக்கீங்க. நான் பார்த்திருக்கீங்கன்னா சாந்தி சிரிக்கி அப்படின்னு சொல்றதுக்கு ஓ மனசுல ஏன் சிரிக்கின்னு போச்சு. இப்ப கொண்டாட அன்பளிப்பு கொடுத்தாரு. நீ பரதநாட்டியம் ஆடுறது பரதநாட்டியமா? இங்கிட்டு நான் தப்பு, இங்கிட்டு நான் தப்பியா? நீ ஆடி கொடுப்பாங்க பரதநாட்டியமா? அறிஞர் நீ காமிச்சு ஓ வேலை மட்டும்தான் பாக்குறேன். ஓ வேலை மட்டும்தான் பாக்குறேன். நீ நல்ல சரியான ஆம்பளை, நீ சரியான ஆம்பளை எடுத்துக்கிறேன். எங்க என்னைய மாதிரி நீ ஒரு அபிநயத்தை காமிச்சுவிடு. அதே ஒரு அபிநயத்தை மட்டும் நீ காமிச்சுவிடு. என்ன அந்த அபிநயத்துக்கு பேர் என்னன்னு சொல்லிவிடு. முட்டா சிரிக்கா, முட்டா பயலே, முட்டா சிரிக்கா, முட்டா பயலா. நீ முட்டா சிரிக்க, நீ முட்டா பயலா. என்னை சந்திக்க நீ முட்டா பயலா, என் முட்டா சிரிக்கா சிரிக்கின்னா என்ன அர்த்தம்? நண்பரி கொடுத்தாங்க 100 ரூபாய். என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? இங்க அருமையாக பரதநாட்டியம் ஆடிய சாந்தி சிரிக்கி சொல்லி கொடுப்பாங்க. சொல்ல தெரியல உனக்கு அவங்க கூட சொல்லாங்க. பேசாம இருந்தீங்க. அறிவாளியோட பெருமை அதுதான். பாங்கத்தையும் போற நல்லா தெரிஞ்சு வச்சு பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது இடையில. ஏன்னா ஒருத்தருடைய பேச்சு மக்களிடம் சென்றடைய வேண்டும். நீ பேசும்போது நான் பேசுவேனா? நான் அறிவாளி பேசாம இருந்தேன். ஏன்னா உன்னுடைய பேச்சு வெளியில கேட்கறதுக்காக. நான் பேசும்போது இடையில இருந்து பேசினா ஒரு 50 நாயும் பொட்ட நாயும் சேர்ந்து குறைக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஒன்னும் அடுத்த பேச விட்டு பேசணும். இன்னொரு விஷயம் சொன்னேன். நீ எந்த கிரகத்துல இருந்து ஒரு கிரகண்ணே அப்படின்னு நீ வலிய தோற தண்ணியில கூப்பிட்டு தலையில ஏறி உட்கார வைக்கிற. அது நீங்க பொட்டு வச்சு பூ வச்சு பார்த்தாலும் போகாது. உலகத்தில் பெரியோர் எல்லாம் பெரியோர் அல்ல, சிறியோர் எல்லாம் சிறியோர் அல்ல. எல்லாம் தெரிஞ்ச எவனும் கிடையாது, எதுவும் தெரிஞ்சவன் எதுவும் தெரியாதவன் எவனும் கிடையாது உலகத்துல. கற்றது கைமணவு கல்லாதது உலகளவு. இன்னும் தமிழ் தாய் சரஸ்வதியை கையில படிச்சு கையில பாருங்க. இந்த கையில எழுத்தானே, இந்த கையில ஏடு வச்சிருப்பாரு. இன்னும் சரஸ்வதியை கயக்கறி வச்ச படிச்சுட்டு இருக்காளா? அப்படிங்கிறப்ப நீ தான் என்ன ஏமாத்தனா? நான் ஏமாத்தனா? எந்த கிரகத்துல கேட்கறியே? அறிவோட பேசுறியா? அறிவு அவிச்சு திரும்பிட்டு பேசுறியா? கிரகம்னா இந்த உலகம். இந்த உலகத்துல இது பறந்து விரிந்த ஆகாயம். இந்த ஆகாயத்துக்கு இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள். நாங்க இந்த கிரகம்னாலே நாங்க இருக்கக்கூடியது பறந்து விரிந்த ஆகாய உலகம். அந்த ஆகாய உலகத்துல இருந்து இந்த பூமிக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அப்ப எங்களுக்கு இருக்க கிரகம் கிடையாது. அந்த ஆகாயத்துக்குள்ள இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள். இன்னொரு விஷயம் சொன்னேன் இருக்குது, அதை அப்புறம் பேசுகிறேன். எல்லா விஷயம் தெரிஞ்சு யாரும் தெரியாது. எப்படி தெரியுமா சொன்னேன்? கம்பருங்கிறவரு ராமாயணத்தை எழுதினார். அவருக்கு என்ன ஒரு ஆணவம்? இந்த உலகத்திற்கு 2 கண்கள் எதுன்னு கேட்டா சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி புராண கதைகளை 2 கண்கள் எதுன்னு கேட்டா ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். அப்பேற்பட்ட ராமாயணம் இந்த உலகத்தை கொடுத்தது நம்ம பெரியார் அப்படிங்கிற என்ன கம்பர் மனசுல இருந்துச்சான். அப்ப ஒரு நாள் நடந்து வந்து இருக்கிறார். வர வழியில ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்ப மாடு மேய்ச்சிட்டு அந்த சின்ன பையன் இவரை கவனிக்கல. இவரை யாருன்னு அந்த பையனுக்கு தெரியாது. ஆனா இவர் கம்பருக்கு என்ன ஒரு கோபம்? நம்ம வர்ற இவ்வளவு பெரியாரு, நம்மள மதிக்கலையே அப்படின்னு அந்த சின்ன பையனை போய் கூப்பிட்டு, ஏன்னா எவ்வளவு பெரியாரு வர்றேன் எல்லாம் தெரியுற கம்பர்னா என்னைய மதிக்காம இருக்கிறா நீ அப்படிங்கிறார்.
அப்பதான் இந்த பையன் சொன்னானா, ஏன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, தெரியாம இருக்கனால உங்களை நான் மதிக்கல, கவனிக்கல, நான் உங்களை கவனிச்சிருந்தா உங்களுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பேன் அப்படிங்க. மறுபடியும் கம்பர் போவது எனக்கு எல்லாம் தெரியும் இருந்தாரா. எவ்வளவு நேரம் சின்ன பையன் பொறுமையா இருக்கான். ஒரு சின்ன பையில ஒரு பெரிய மனிதன் கூப்பிட்டு, தம்பி வாப்பா கடைக்கு போய் 2 ரூபாய்க்கு கத்தலா வாங்கிட்டு வந்தா குடுங்கையா போயிட்டு இருக்கான். இங்க வாடா வேணா போய் 2 ரூபாய்க்கு கத்தலா வாங்கிட்டு வர போடா வந்துட்டு தான் போவேன். அப்ப அவ்வளவு நேரம் இவனுக்கு கம்பர் வந்து எல்லாம் தெரியும் சொன்னோடனே இவன் கோபமாகி போய், எல்லாம் தெரிஞ்ச கம்பர்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னா, என்ன விஷயம் தான் கேட்க நான் பதில் சொல்றேன் அப்படின்றாரு கம்பர். உடனே பார்த்தேன் பையன் பக்கத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து, ஆடு மேய்ச்ச கையில வச்சிருந்த குச்சி எடுத்து மணல்ல அப்படி கிறுக்கி காமிச்சான். என்ன கிறுக்கி இருக்கா சொல்லுங்கக்கா, அது கிறுக்காதமா, அவ என்ன பண்ணா கிறுக்கி என்ன பண்ண கிறுக்கி காமிச்சேன். அப்ப கிறுக்கி காமிச்ச உடனே கிறுக்கி காமிச்சு நீ என்ன படிச்சு சொல்றானா, அப்ப ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தாலும் படிச்சு சொல்ல முடியும். எதுவுமே இல்லாம அப்படி கிறுக்கி காமிச்சிருந்தா என்னன்னு படிக்க முடியும். கம்பர்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாம் தெரிஞ்ச கம்பர் நம்ம வேற